اللهم علمنا ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எண்ணிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக குர்ஆனுடைய விளக்க வகுப்பில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறோடு தொடர்பட்ட சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில சென்ற வாரம் அவங்க பத்ருடைய யுத்தம், அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கும் சஹாபாக்களும் மேம்பாடு பண்ணிய உதவிகள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அற்புதங்கள் எல்லாம் நம்ம சுருக்கமா பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் சூரத்து தௌபாவுடைய 40வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால நமக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் தெரியும். அதுல குறிப்பாக ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம், அப்படியே இல்லையா? ஹிஜ்ரத் எப்படி நடந்துச்சு, ஒரு முழுமையாக இல்லாவிட்டாலும் தெளிவான முறையில் நம்ம அவதானிச்சிருந்தோம். சூரத் தௌபால 40 சூரத் தௌபா வந்து சூரத் நினைக்கிறேன் 5, 6 அந்த மாதிரி பாருங்க. அந்த அடிப்படையில இன்றைய தினம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது இல்ல ஓகேயா இல்ல தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதாவது சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யாவிட்டால் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வார். இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு, காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், மக்காவில இருந்து மதீனாவிற்கு விரட்டினார்கள், கொலை செய்வதற்கான திட்டமிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது எந்த குகையில அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டாங்க? ஹிராவா தௌரா? ஹிரா குகையில நடந்துச்சு, வகையாச்சு. அப்ப சவுர் குகையில மக்கா அண்மையாக இருக்கக்கூடிய அந்த குகையில என்ன 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 வச்சிருந்தால் 2 பேரும் என்ன செய்யறாங்க? தஞ்சம் அடைகிறாங்க. நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இத் அஸ்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானி இத்னைனி இத் ஹுமா ஃபில் கார், காஃபிர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு விரட்டுகின்ற பொழுது அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக திட்டமிட்ட பொழுது அவங்க 2 பேரும் என்ன செய்தார்கள்? அந்த சவுர் குகையிலே தஞ்சம் அடைந்தார்கள். அங்க இருக்கிற பொழுது இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, என்னது யார் சொல்றது? இத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தன்னுடைய தோழருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஃபஅன்ஸல அல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வ அய்யதஹு பிஜுனூதி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அமைதி இறக்குகின்றார். வ அய்யதஹு பிஜுனூதி லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத அல்லாஹ்வுடைய படையை கொண்டு என்ன செய்கின்றார்? அவர்களை பலப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். அதே நேரத்துல வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, அதாவது காஃபிர்களுடைய வார்த்தை இருக்கிறதே, இணை வைப்பு இருக்கிறதே, அது கீழாக இருக்கிறது. அதே நேரத்துல வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னது? கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த வாசகம் தான் உயர்வானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான், நுட்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். இன்றைய வகுப்புல நம்ம இந்த வசனத்தோட தொடர்பட்ட விஷயத்தை பார்க்க வரோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை இப்போ இதுல கருத்து நீங்க பாத்தீங்க. இதுல சுருக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா ஒரு தகவலை சொல்றான் சஹாபாக்களுக்கு. எப்படியான தகவல்? அந்த தகவல் சஹாபாக்களை பார்த்து விழிக்கிறார், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யாவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வான். பாருங்க, இதுக்கு அல்லாஹ் எதை உதாரணமாங்கன்றது தெரியுமா? என்னது? நீங்க யுத்தத்துக்கு போகாம இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் வர நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க?
இப்பதான் சொல்ற 2 பேர் இருந்து எது ரெண்டு பேரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாத்தார். நீங்க யாரும் அந்த இடத்துல இருக்க இல்ல. அல்லாஹு தாலா நீங்க பார்க்காத படைகளை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செய்தார்? யார் அந்த படைகள்? வழக்குமார்கள். அல்லாஹு தாலா அப்படி உதவி செய்தார். அல்லாஹு தாலா அவருடைய உள்ளங்களுக்கு அமைதியை கொடுத்தார். இப்போ சஹாபாக்களுக்கு ஏசுற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறா இல்லையா குர்ஆன் ஏசத்துல? உண்மையாகவே அப்படித்தான். அல்லாஹு தாலா தபூக்குடைய யுத்தம் ஹிஜ்ரி 9வது வருடம் நடக்கும். இந்த யுத்தம் இந்த சந்தர்ப்பத்துல ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? குறைசிகளோட தான் யுத்தம். குறைசிகளோட யுத்தம் என்னன்னா உள்நாட்டு பழக்கம். ரசூலுல்லாஹ் குறைசி, சஹாபாக்கள் முஹாஜிரி அன்சார் 2 பேரும் என்னது உள்நாட்டு பழக்கம் மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை. ஆனால் பத்து மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டா சர்வதேச போர் நடந்துச்சு. அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம சொல்றதாயிட்டா வல்லரசுகளோட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செஞ்சாங்க. யுத்தம் செய்யறதுன்றது லேசான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி காலத்துல இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து இது டைம் வச்சு அடிச்சிடலாம். ஆனா அன்றைக்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். அவர்கள் தன்னுடைய உயிரை பணயமா வைப்பார்கள். திரும்புறது இல்ல, சொர்க்கம் தான் என்கிற அந்த முடிவோடு தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. யுத்தத்துக்கு போனாங்க. என்னென்றால் சஹாபாக்கள் அப்ப யுத்தம் நினைச்சிச்சு. ஏன்னா வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு அழைப்பிதழ், அந்த மாதிரி அவங்க படையெடுத்து வர நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்குற நேரம் சில சஹாபாக்கள் பொய்யான காரணங்களை சொன்னாங்க. முனாஃபிக்குகளுடைய பரவலாக்கம் அதிகரிச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல தான் இந்த வசனத்தை இறக்குறான். என்ன சொல்றான்? நபியே சஹாபாக்கள் சொல்லி காட்டுறார். இல்ல, அதாவது இல்லான்னு வசனத்தை குர்ஆன்ல எப்படி வந்துக்கிட்டா இல்லா தவிர, ஆனா குர்ஆன்ல இன்லா அல்லது இன்லா தன்சுருஹு, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? அவருக்கு உதவி செய்வார். இணைத்துக்குரியவர்களே, இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் எது சொல்றான்னு கேட்டா நமக்கு தெரியும். ஹிஜ்ரத்துடைய பயணம் எவ்வளவு ஒரு சூழல், எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழல். அல்லாஹ் தஆலா அந்த சூழல்ல இருந்து எந்த அளவுக்கு கேட்டா 2 பேரும் இருக்கிறாங்க. யார் 2 பேர் இருக்கிறாங்க குகையில? அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கவலைப்படுறாங்களா பயப்படுறாங்களா? கவலைக்கு பயக்கும் வித்தியாசம். கவலைப்படுறாங்களா பயப்படுறாங்களா? எதுக்காக கவலைப்படுறாங்க? கவலை என்றால், பயம் என்றால் எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்க போறோம்ன்றதுக்காக பயம். ரைட்? கவலை எப்போன்றால் பின்னால நினைச்சிட்டேன், நமக்கு முன்னால இறந்த காலத்தில் நடந்த ஒன்றை நினைச்சு பண்றதுதான் கவலை. முன்னால வார ஒன்றை நினைச்சு பண்றது பயம். இப்ப இங்க குர்ஆன்ல வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றா என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா இத் யகூலு இதுஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன், கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சில உலமாக்கள், சிலாக்கள், குறிப்பா ஷியாக்கள் சொல்றாங்க என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் மீது சரியா நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் காப்பாத்தவன்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. இது கவலை, இது பயப்பட்டு இருக்கிறாங்க, பயம் இல்ல. இதை வச்சு சொல்றாங்க. ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்த அநியாயம் தெரிகிறது. என்ன செய்து? அவ்வளவு அநியாயம். கொலை செய்வதற்காக தன்னுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் என்ன செய்யறாங்கன்னா கவலைப்படுறாங்க. சாதாரண எந்த அளவுக்கு கொண்டால் குகையில எத்தனை நேரம் குகையில தங்கினாங்க பார்த்தோம்? 3 நாட்கள் குகையில தங்கினாங்க. குகையில தங்குற நேரம் சாப்பாடு மத்த ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா லவ் அன்ன அஹதுஹும் வ நபர இலா கதமிஹி, முன்னால இருக்கிறாரு யாராவது ஒரு மனிதர் குறைஷி, ஒரு காஃபிர், அவருடைய கால் பாதத்தை பார்த்தால் ஃபஅப்ஸர்னா தஹ்த கதமிஹி, என்னது எங்களை பார்த்துருவாரு. இது ஹதீஸ். யார் அறிவிக்கிறா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபர்து இலா அக்தாமில் முஷ்ரிகீன அலா ரஅஸினா, நம்முடைய தலைக்கு மேலால பாக்குறோம் இவங்க குகையில இருக்கிறாங்க. இப்படி அண்ணாந்து பார்த்தா காஃபிர்கள் இருக்கக்கூடியது விளங்குகின்றது. அப்ப என்ன சொல்றாங்கடா, யாராவது ஒரு காஃபிர் தன்னுடைய காலை பார்த்தால் நம்மளை பிடிச்சிருவாங்க யார சொல்லவா என்று சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வகால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, மா தன்னுக பி இத்னை அல்லாஹு சாலிசுஹுமா, இந்த 2 பேரோட 3ஆவதாக அல்லாஹ் இருந்தா எப்படி இருக்கும் என்ன நினைக்கிறீங்க?
என்று கேட்கிறாங்க. அப்ப என்னது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க. அதே இடத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்துல பாருங்க, சஹாபாக்கள் சொல்ற நேரம் இது யதார்த்தமான வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டார். நீங்க இயல்பான ஒரு விஷயம் என்னென்றால், நீங்க மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பெடுத்திருக்கிறார். சஹாபாக்களை வைத்து அதை பாதுகாத்தார். ஆனால் சஹாபா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இந்த மாதிரி யாருமே இல்லாத பொழுது 2 பேரை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னால என்ன செய்தார்? காபிர்கள் முன்னால இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பாதுகாத்தோம், இந்த மார்க்கத்தை பாதுகாத்தோம். அதனால் இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்து, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? நாங்க பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க யுத்தம் செய்யாவிட்டாலும் கூட நாங்க என்ன செய்வோம்? யுத்தம் செய்வோம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல 2 பேர் தான். எந்த யுத்தமும் நடக்கவில்லை, எந்த சமாதான உடன்படிக்கையும் நடக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து இருக்கிறார். எப்படி பாதுகாத்தார்? அது தெரியாது, யாருக்கும் தெரியல. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நாங்க மலக்குமாரை அனுப்பினோம், நாங்க சற்று உள்ளத்துக்கான அமைதியை கொடுத்தோம். ஒருத்தர் கவலையா இருக்கிற நேரம், துன்பத்தில் இருக்கிற நேரம், அவருக்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதி என்னண்டா, உள்ளம் அமைதி பெறும். அது இயல்பான. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறால் அவருக்கு முதலாவது தேவையான ஒரு பகுதி என்னென்றால் என்னது? உள்ளம் அமைதியா இருக்கணும். அந்த உள்ளம் அமைதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வேலைகளை செய்வார். ரைட்? நம்ம மனிதர்களுக்கு சில ஒரு நல்ல மனிதரோடு பேசினால் அமைதியாக, தொழுதால் ரிலாக்ஸ் ஆகி. ஆனால் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் அந்த கஷ்டத்துடைய கவலையை குறைக்கணுமா இருந்தால் தீர்வு என்னது? முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், உள்ளம் ரிலாக்ஸ் ஆகி, உள்ளம் ரிலாக்ஸ் ஆகணும் மனிதன். அல்லாஹ் ரப்பல் அப்படி ஆக்கினார். அதற்கு பின்னால் காபிர்களுடைய கண்ணில் படாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வேலைகளை செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல தானியத்னைனி அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்க? 2 பேர்ல ஒருத்தர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர், உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பாக தஃப்சீருடைய உலமாக்கள் என்று சொல்றாங்கன்னு கேட்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்தாரு? நல்ல நெருக்கமா இருந்தார். சரி, ஹிஜ்ரத்துடைய பயணத்துல எல்லாம் சொல்றாங்க தானியத்னைனி. இந்த 2 பேரும் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால ஹிஜ்ரத்துல மட்டுமா அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்ந்து இருந்தாங்க? இல்ல. பாருங்க இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, முதலாவது விஷயம் ஹிஜ்ரத்துல சேர்ந்திருந்தாங்க, அதனால நல்லா சொல்றாங்க. 2வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2வது அதாவது மனிதர் யாரு? ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்ப அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை ஏற்றதுல இந்த மாதிரி 2வது மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்துல ஈமான்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஈமானிலே பலமான உறுதியான ஈமான், அதிகமான பவர்ஃபுல் ஈமான் யாருக்கு இருந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நேசிச்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அதிகமா நேசிச்சாங்க. ஒஃபிர் ரிஜால், ஆண்கள்ல யாருன்னு கேட்டா அபூஹா, யாரு? அவற்ற வாப்பா. என்னது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்ததில் 2வது மனிதர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்துல அஹ்லாக்ல, பண்பாடில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் 2வது தளத்துல யாரு இருக்கிறது சமுதாயத்துல? அபூபக்கர் ரலியல்லாஹு. இது சில ஹதீஸ்கள்ல, சில வரலாற்று ஆதாரங்கள் மூலமாக உலமாக்கள் சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்குற நேரம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? கவலை, கஷ்டம், துன்பம். எங்க வந்தாங்க? முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில பண்புட சொல்றாங்க. என்னது? நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, உறவுகளோடு நல்ல முறை நடந்து கொள்றீங்க, பக்குவமா இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, கஷ்டப்பட்டாக்களுக்கு இழப்படுத்துறீங்க. இந்த மாதிரி பண்புல சொன்னாங்களா இல்லையா? அதே பண்பாடு ஒரு முறை ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. நீங்க உங்களே விரட்டுவாங்களா யாராவது? நீங்க பண்பாடா இருக்கிறீங்க, பக்குவமா இருக்கிறீங்க, அல்லாஹ் இந்த மாதிரி ஏழைகளுக்கு எளிமையா நடந்து கொள்றீங்க, இந்த மாதிரி. அதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், பண்பாட்டில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்துல தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் எந்த அளவுக்குண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற நேரம் தொழுகை நடத்துமாறு ஏவின ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தொழுகையில வந்தால் எந்த அளவுக்குண்டா அழுதுருவார், கண்ணீர் சிந்தி அழுவார். அவ்வளவு பக்குவத்தோடும் தொழுகையில் பேணுதலாக இந்த மனிதர். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால்
இஸ்லாமிய சமுதாயத்தை ஆட்சி செய்த மனிதர் ஹிலாஃபா செய்த மனிதர் யாரு? இஸ்லாமிய ஆட்சி பொறுப்பதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் எடுத்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாரிய துணைன்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துல, இந்த சொற்பிரயோகத்துல மட்டும் எவ்வளவு விஷயம் இருக்கிறது. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஷூரா கலந்தா ஆலோசனை பண்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்கக்கூடிய முதலாவது கருத்து யார் தெரியுமா? யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து. நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். அதே நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வா சொல்லக்கூடிய விஷயங்கிறதே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஃபத்வா சொல்லக்கூடிய மனிதராக இருந்தார். இது பல வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக இப்னு தைமியா ரலியல்லாஹு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமுதாயத்துக்கு சொன்ன எந்த ஃபத்வாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சிட்டார். சஹாபாக்கள் மத்தியில் என்னது முரண்பாடு, மன்னிச்சுட்டாரா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளோட நிக்கிறாங்க, என்னது இவர் மன்னிச்சிருக்க மாட்டார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமுதாயத்தை அமைதிப்படுத்தின முரண்பாடுகளை தீர்த்த ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்படி அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணத்துக்கு பின்னால் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்துக்கு தூரமா போயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்கொள்ள, அதாவது இஸ்லாத்துல இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த மனிதர்களோடு யுத்தம் செய்வதற்கு முடிவெடுத்த மனிதர் அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த யுத்தத்துக்கு முடிவு சில சஹாபாக்கள், எந்த சஹாபாக்களுக்கும் எதிர்ப்பு இல்லாமல் சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். அதே நேரத்துல ஜகாத் கொடுக்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சுட்டாரு தானே, ஜகாத் கொடுக்க மறுத்தாங்க. இவர்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்தார்கள். இந்த யுத்தத்திலும் சஹாபாக்கள், இப்போ யாராவது தொழுகை விட்டா அவங்களோட யுத்தம் செய்ய நம்ம செய்வோமா? அத மாதிரி ஒரு கடமை தான் என்னது ஜகாத். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மனிதர்களோட என்ன செய்யறாங்க? யுத்தம் செய்யறாங்க. இது உண்மையான வரலாறு. சஹாபாக்கள் யாரும் முரண்படவில்லை. நீங்க எதுக்கு இப்படி இந்த மாதிரி மனிதர்களோட யுத்தம் செய்யலாம்னு கேட்கவில்லை. அப்ப என்ன விளங்குது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவருடைய அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் பத்துவா சொல்லக்கூடிய மனிதராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே இடத்துல மார்க்க அறிவுல, ஞானத்தில், மார்க்க விடயங்களை தெரிஞ்சதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் அதிகமான சஹாபாக்களை விட மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்ப தெளிவு கிடைக்கும், எப்ப தெளிவு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரோட எப்ப நெருக்கமா ஒருத்தர் இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதரோட எவ்வளவு நெருக்கமாக கூட நேரம் செலவழிக்கிறாரோ அப்பதான் அப்ப மார்க்கம் படிச்சு கொள்வார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு காலத்துல இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் நம்ம சிறப்போடு அது பேசலாம், நமக்கு நேரம் விட கொடுக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், இரண்டாவது மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப எவ்வளவு இதெல்லாம் பாருங்க, எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். அதே நேரத்துல அல்லாஹ் இது உங்களுக்கு தேவைப்படாது, நான் சாதாரணமா சொல்றேன் என்றால், குர்ஆனிய வசனங்கள்ல நம்ம ஓதுற நேரம் ஒன்னும் இதா என்கிற சொல் வரும். அப்படி வருமா இல்லையா? இதா. அடுத்தது இது. இப்ப இதுல வந்து இது யகூலு லிசாஹிபிஹி, இது யகூலு லிசாஹிபிஹி. இந்த இதுங்கிற வார்த்தை சொல் அது எப்ப யூஸ் பண்ணப்படும் என்றால், எப்ப பயன்படுத்தப்படும் என்றால் கடந்த காலம். இது யகூலு லிசாஹிபிஹி, அவர் சொன்ன போது. அதே நேரத்துல இதா இதா என்கிற, இப்போ இதா என்று வரக்கூடிய யாராவது ஒரு வசனம் ஞாபகப்படுத்தலாமா? இதா என்று வரக்கூடிய வசனம் மாஷா அல்லாஹ். இதா இதா ஜா நஸ்ருல்லாஹ். பாருங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு. அப்படின்னா இதானால் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் என்ன நடக்கும்? மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து செய்வார்கள். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி நிலநடுக்கம், அந்த பூமி ஆட்டம் வந்தால் பூமிக்குள்ள உள்ள எல்லாமே என்ன செய்யணும்? அப்போ நீங்க என்ன விளங்கணும் என்றால், எப்பயாவது இந்த மாதிரி இந்த வாசகத்தை இதான்னு சொல்ற வசனம் கேள்விப்பட்டால் அது எதிர்காலம், ரைட்? அதுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் வராம இது. இப்ப இங்க வந்து இத் யகூலு லிசாஹிபிஹி, அப்படி வந்தால் என்ன அர்த்தம்? கடந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி அது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கணும். அதே நேரத்துல அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகிற பொழுது, அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறார்.
இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் தஆலா எங்களோட இருக்கிறார். இப்போ அல்லாஹ் தஆலா எங்களோட இருக்கிறார் என்றால் ரெண்டு ரெண்டு வகை பிரிக்கலாம். ஒன்று என்னென்றால் அல் மஹியா அல் ஆம்மா, பொதுவான அல்லாஹ் எல்லாரோடையும் இருக்கிறார், காஃபிரோடையும் அல்லாஹ் இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க? காஃபிரோட எப்படி இருக்கிறார்? சாப்பாடு உதவி செய்யறது இல்ல, அவங்களுக்கு தேவையான கொடுத்து அப்படி இருக்கு. அதாவது காஃபிருடைய செயற்பாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், காஃபிரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய அந்த பார்வையிலிருந்து, அல்லாஹுடைய பதிவிலிருந்து எந்த மனிதனுக்கும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அது காஃபிரா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், மூமினா இருக்கலாம், யாராக இருந்தாலும். அப்ப இது என்னது? பொதுவான ஒரு அல்லாஹ் இருக்கிறார். அதே நேரத்துல அல் மஹியா அல் ஹாஸா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட சில ஆட்களோடு இருக்கிறார். அது யார் என்றால் மூமின்கள், இது முத்தகீன்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளரோடு இருக்கிறார், தக்வாதாரியோடு இருக்கிறார். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களோடு இருந்தால் என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோடு இருக்கிறார், நீங்க என்ன செய்வான், பயப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த வார்த்தைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களோட இருக்கிறான் என்கிறதை முதலாவது பயன்படுத்தினது யாருக்குண்டா, யாருக்கு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஃபிரௌன் அவ்வளவு கொடுமை, உங்களுக்கு தெரியும், அது வரலாறு. அவ்வளவு கொடுமை, பயங்கரம். அதாவது யாராவது அவனுக்கு ஆட்சிக்கு எதிராக வந்தா என்ன செய்வான்? கொலை செய்திருவான். எந்த அளவுக்கு கொலை செய்தாண்டால், இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைகள்ல இருந்து கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் பிள்ளைகள் ஏதாவது பிறந்தாலே கொலை செஞ்சிருவாங்க. அப்படின்னால் எவ்வளவு பயங்கரமான அச்சுறுத்தலோடு இருக்கிறார் கொடுங்கோலன். எதற்கும் பயப்படாத ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கார். இப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன கட்டளை போட்டான்? நீங்க போயிட்டு தவா பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலா ரப்பனா இன்னனா நகாஃபு ஐயஃப்ருத அலைனா அவ் யத்கா. இவரு ஃபிரௌன் நீங்க போ சொல்றீங்க, சில நேரம் ஃபிரௌன் என்ன செய்வார் என்றால் எங்கள் மீது அத்துமீறுவார், அல்லது எங்கள் மீது வரம்பு மீது எங்களை கொலை செய்திருவார், அதற்கு நாங்கள் பயப்படுகின்றோம் என்று யார் சொல்றது? ரெண்டு பேரும் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றார், கால லா தகாஃபா, என்னது? ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க. இன்னனி மஅகுமா, நான் என்ன செய்யறேன்? நான் உங்களோட இருக்கிறேன். அஸ்மஉ வ அரா, உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன செய்யுங்க? தாராளமாக தவா செய்யுங்க, பேசுங்க என்று அல்லாஹ் தஆலா முதலாவது யாருக்கு சொல்றார்? மூசா நபிக்கு சொல்றார். அதே நேரத்துல மூசா நபிக்கு என்ன சொல்றாங்க என்றால், அந்த அதாவது ஃபிரௌன் இப்ப ஃபிரௌனோட வெற்றி அடைஞ்சிட்டான், கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்ச மாதிரி ஃபிரௌன் கொலை செய்வதற்காக விரட்டிட்டு வரான். இப்ப முன்னால் என்ன ஆயிக்குது? கடல் இருக்கிறது. பலம்மா தரா ஜம்ஆனி காலல் அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். அவங்க என்ன சொல்றாங்கடா, முன்னால கடல் இருக்கிறே, நாங்க ஃபிரௌன்ட்ட மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்ற நேரம் கால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடு இருக்கிறார், அவன் என்ன செய்வார்? எனக்கு நேரான வழியை காட்டுவான், என்னை பாதுகாப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான் என்பது யார் சொன்ன வார்த்தை? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு முன்னால அந்த அதிகாரம், அந்த கொடுங்கோலுடைய அந்த ஆட்சியில் இருக்கிற உலகத்தை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்னென்றால், நம்ம மனிதன் என்றைக்குமே மனிதனாக பிறந்தாலே மனிதன் என்று சொல்கிற பொழுது சின்ன சின்ன கவலைகள், கஷ்டம், துன்பம், உலகத்துடைய குழப்பம், இது தாண்டித்தான் மனிதனுக்கு பயணிக்க வேண்டியது இருக்கிறது. என்னதான் நம்ம செல்வது, இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. ரசூலாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் இது அதாவது இப்படி கஷ்டம் துன்பம் வராம இருக்கணுமா இல்ல யார் பொறுப்பா அதுக்கு தகுதி உள்ளவர்? அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு தான் கஷ்டம் இல்லாம நல்ல நேர்மையை நல்ல அழகா தவ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். ஆனா நபிமார்களை தான் நல்லா அதிகமா சோதித்தார். அப்ப சாதாரண மனிதர்கள், சாதாரண மூமின்கள், கஷ்டம் துன்பம் என்பது, கவலை என்பது இயல்பான ஒரு விஷயம். அப்படி வரணும், அப்பதான் மனிதனை புரிஞ்சு கொள்ளலாம். கஷ்டத்தின் போதுதான் என்ன செய்யலாம்? நம்மளோட நண்பரை புரிஞ்சு கொள்ளலாம், நம்மளோட உறவினர்களை புரிஞ்சு கொள்ளலாம், நம்மளோட இருக்கக்கூடியவர்களை புரிஞ்சு கொள்ளலாம். கஷ்டம் வரல, நம்ம பெரிய பணக்காரனா இருந்தா நமக்கு பின்னாலாக்கள் வரத்தான் செய்வான். என்றைக்காவது ஒரு நேரம் கஷ்டத்துல துன்பத்துல நமக்கு இன்னொருத்தர் தேவைப்படுகிறார்ங்கிற சூழல்ல அப்ப புரிந்து கொள்ளலாம் உண்மையாகவே இவர் என்ன செய்கிறாரு, தேவைப்பட்டக்கூடிய அதாவது நல்ல மனிதரா என்பதை அப்பதான் புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப என்னென்றால் இந்த வசனம் என்னது? இந்த
இது மூமின்களுக்கு உள்ள வசனம் தான். அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் இது என்னது? பொதுவாக மூமின்களுக்கு, அல்லாஹ்வை அன்பு உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கு, தக்குவாதார்களுக்கு, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தார் நாங்க அவங்களோட இருக்கோம். அல்லாஹ் இதுல உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டால், சில படிப்பினைகளை குறிப்பாக கஷ்டம் வருகிற பொழுது ஒரு பொழுதும் சோர்ந்திடக்கூடாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தின் பொழுது ஒரு மூமினுக்கு செய்யக்கூடிய வெற்றி இருக்கிறதே, அதை நம்ம கண்ணாலதான் பார்க்கணும் தெரியாது. பாருங்க, அதனாலதான் நல்லா சொல்றார், நாங்க என்ன செய்தோம்? ஒரு படையை கொண்டு உதவி செய்தோம். அதை உங்களால பார்க்க முடியாது. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வார், சில மூமின்களுக்கு. இப்படி நடக்குமா என்றது சில நேரம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால அப்ப அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைப்பது மிக முக்கியமான பகுதி. அதே நேரத்துல நல்ல மனிதர்களே தேர்வு பண்ணணும். நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவர்களை தேர்வு பண்ணணும். அவர்கள் தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்ல தோழமை, நல்ல மனிதர்களாக இருந்தது அன்னைக்கு யாரு? அபூபக்கர் சித்திக்கிறது. அப்ப ஒரு மனிதருக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல நண்பர், நல்ல தோழமை என்பது எடுத்துக்கொள்றது பிரச்சனை இல்லை, அது இருக்க வேண்டும். அது இப்படி அல்லாஹு தாலா இது வாழ்க்கையுடைய படிப்பினையாக, வாழ்க்கையுடைய பாடமாக இருக்குது. அதுல அல்லாஹு தாலா அப்போ இந்த உலகத்தில் கஷ்டம் துன்பம் வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொழுதும் சோர்வடைந்து கூடாது. மூமின்களாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் நம்மோடு இருக்கிறார், மூமின்களை பாதுகாத்து இருக்கிறார். எந்த அளவு கொண்டா குகையில அல்லாஹ் முன்னால் இருக்கக்கூடிய காஃபிரிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாத்தார். நபிமாருடைய வரலாறு பார்த்தால் நமக்கு அவ்வளவு ஆச்சரியம். நபிமாருடைய வரலாறு, எல்லா நபிமார்களையுமே மீனுடைய வயிற்றுல இருக்கு, சாதாரண வெளியே வர முடியுமா? நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். வெள்ளத்தில் மக்கள் அடித்து செல்லப்படுகிற பொழுது மூமின்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பார்த்தார். நெருப்பில் இருந்து நபிமார்களை காத்து இருக்கிறார், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்கு பின்னால் கண்டிப்பாக என்ன செய்திருக்கிறார்? வெற்றியை வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை ஒரு பொழுது நமக்கு என்ன செய்ய முடியாது? உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த குகையில இருக்கிற நேரம் அல்லாஹு தாலா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு அலைஹி, அல்லாஹு தாலா உள்ளத்துக்கான அமைதியை கொடுத்தார், உள்ளத்தை உறுதிப்படுத்தினார். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அல்லாஹ் மனிதர்களால் பார்க்க முடியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார், உதவி செய்தார், மலக்குமார்கள் என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, அதாவது காஃபிருடைய இறை வைப்பு, அவருடைய அல்லாஹ்வை பற்றி நிராகரித்து பேசக்கூடிய பேச்சு இருக்கிறதே, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார், கீழே தட்டினார். அதே நேரத்துல கலிமத்துல்லாஹி ஹில் உல்யா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, அதை உயர்வான வார்த்தையாக, அதை அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய வார்த்தையாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? இந்த மார்க்கத்தை பாதுகாத்து, இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து, சஹாபாக்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள விட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார்? இந்த வார்த்தை, இந்த குர்ஆன், இஸ்லாத்தை பாதுகாக்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்துல வல்லாஹு அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸீஸ், யாவற்றையும் மிகக்கூடியவனாக இருக்கிறார். காஃபிருடைய திட்டமிடல், காஃபிருடைய செயற்பாடு, காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக மேற்கொள்ளும் செயற்திட்டங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோற்கடிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதே போல ஹகீம், நுட்பமானவனாக, ஞானமுள்ளவனாக இருக்கிறார். எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். பாருங்க, சஹாபாக்கள் எல்லாம் முன்னால ஹிஜ்ரத் போயிட்டாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காத்திருக்கிறாங்க. எது வரைக்கும் காத்திருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வரும் வரைக்கும். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாமதப்படுத்தினான்? அல்லாஹ் இன்னும் ஹகீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நுட்பமுள்ளவனாக இருக்கிறார், ஞானமுள்ளவனாக இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் என்பதையெல்லாம் இந்த உலகத்துடைய தத்பீர், நிர்வாகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு வரலாற்று பகுதி. இதில் அதாவது இது குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறார், பொறுப்பெடுத்திருக்கிறார். சஹாபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை, இந்த கலிமாவை கண்டிப்பாக பாதுகாப்பார். மனிதர்களை கொண்டு இந்த மார்க்கம் பொறுப்பல்ல, ஆனால் மனிதர்கள் மீது சில மனிதர்களை எல்லாம் உருவாக்குவார் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் கஷ்டத்தோடு இருக்கிற நேரம், குறிப்பாக அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிற நேரம் ஒரு பொழுதும் என்ன செய்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பின்னால் இருக்கிறார். அந்த வெற்றியை கண்டிப்பாக அனைத்து முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் வழங்குகின்றார் என்கிற செய்தியோடு இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம். வாசுத்துவான
போயிருங்களா அது எப்படி இருக்கு இந்த மாதிரி